வணக்கம். ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, ராகு நீச்சம் அடைஞ்சு விருச்சிகத்துல இருந்தா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்ல ஜாதகம் படிக்கணும்னா நீங்க என்னோட வெப்சைட்ல ஜெயஸ்ரீபாலன்.com த்ரூ அதுல பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பணத்தை கட்டி நீங்க என்கிட்ட உங்களுடைய சர்வீஸை பெறலாம். இப்போ ராகு பத்தி எல்லாருமே நிறைய பேசியிருக்கா, நானே நிறைய பேசியிருக்கேன். பட் யாருமே இந்த டெபிலிட்டேட்டட் ராகு அப்படிமா ராகு நீச்சம் அடையும் போது அது நிறைய கன்ஃபியூஷனும் இருக்கு. ராகு தன்னுடைய நீச்சம் அடைகிறாரா விருச்சிகத்துல நீச்சம் அடைகிறாரா அப்படிங்கிறதே ரெண்டு விதமான இது சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு நீச்சம் அடைஞ்ச போது ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுறா. அதுல என்னோட பாதி கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ராகு நீச்சம் அடைஞ்சதுனால அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கிறது, தப்பு என்ன ரைட்டு எதுங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதாவது ராகு அப்படின்னாலே இப்போ நமக்கு சாதாரணமாக இப்போ அவர் மீனத்துல இருக்கார். அவர் மே 18ஆம் தேதி அன்னைக்கு அக்வரியஸ்க்கு கும்பத்துக்கு வரப்போறார். கும்பத்துக்கு அவர் இது ஆக போறார், டிரான்சிட் ஆக போறார். ஸோ அதனால இப்படி கேட்டீங்கன்னாக்க சாதாரணமாக 12ஆம் வீட்டுல ராகு இருந்ததுனாக்க அவருக்கு யாரு முதல்ல அவரை பயமுறுத்தது யாருன்னு கேட்டா மகாவிஷ்ணு தான். ஏன்னா மகாவிஷ்ணு தான் சுரபானுவோட இதுல மோகினி அவதாரத்துல சுரபானுவோட கழுத்தை கட் பண்ணது. அதனால 12th ஹவுஸ்ங்கிறது காலபுருஷத்துல மீனத்துல தான் இந்த இது நடக்கிறது. அதனால 12th ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது நம்ம சாதாரணமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும் போது அதுல இருந்து நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம விலகலாம். ஏன்னா நமக்கு அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து இல்ல ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது, காலில் பிரச்சனை வருது, இந்த மாதிரியான ஒரு விஷயம், கண்ணில் பிரச்சனை வருது, அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம். இப்ப சாதாரணமாக ராகு யார் யாருக்கு யோகக்காரகா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டுல அவர் வரப்போறார். 10ஆம் வீடு அதுவும் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். ஸோ அவருடைய கரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அர்த்த ட்ரெயின் இல்லையா, அங்க அவர் வரும்போது அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு. அதுவும் சொந்த வீட்டுல இருக்க போறாரு இல்லையா, அதனால யோகத்தை கொடுக்க போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரப்போறார். அதுவும் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். அவருடைய 9ஆம் பார்வை ராசிக்கு பட போறது, மிதுன ராசிக்கு பட போறது. அவருடைய 5ஆம் பார்வை துலால விட போறது. அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாத்தையுமே ராகுவோட பார்வை படுறதுனால அது யோகங்கள் உங்களுக்கு நல்ல யோகக்காரகனா ஜெமினிக்கு, அதாவது மிதுனத்துக்கு ராகு யோகக்காரகன். அதே மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா துலாக்கு துலாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்காந்துட்டு அவரோட ராசியும் பார்க்க போறார். அவருடைய 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய 9th ஹவுஸ்ங்கிறது நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளோட குரு, நம்ம நிறைய கஷேத்ராடம் போறது, அந்த மாதிரியா நிறைய நமக்கு டிராவல் பண்றது, அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டியா போறது. ஏன்னா ராகு இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ராகு ஆல்சோ இஸ் மந்திர சித்தி. இப்போ உங்களுக்கு நீங்க துளாராசியா இருந்து 5ஆம் வீட்டுல போயிட்டு ராகு வரும்போது உங்களுக்கு ஜாஸ்தி மந்திர சித்தியும் கிடைக்கும். ரிசர்ச் அந்த மாதிரி படிப்புல இருக்கிறவங்களுக்கு ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட், கேன்சருக்கு இது மாதிரிலாம் மெடிசன் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி குரூப் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வரியஸ் ராசிக்காரர்களுக்கு, அதாவது கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக மிக இது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னு கேட்டா அவருடைய திருஷ்டி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையும் பார்க்க போறது, ஒரு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இதையும் பார்க்க போறது, துலாத்தையும் பார்க்க போறது. ஸோ அதனால மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இப்போ ராகு எங்க நீச்சம் அடையாது. எக்ஸால்டேஷனுக்கு பத்தி நம்ம சொல்லியாச்சு. எக்ஸால்டேஷன் ராகுவோட இடம் 3ஆம் இடம், அதாவது 3, 6, 11 அப்படிங்கிற இடத்துல 3ஆம் இடம் அவருடைய எக்ஸால்டேஷன், 6ஆம் இடம் அவருடைய மூல திருக்கோண ஸ்தானம், 11ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு. அதான் 3 அப்படிங்கும் போது ஜெமினி மிதுனம் அவர் ராகு எக்ஸால்டேஷன் ஆறார். 6ஆம் இடம் கண்ணில ஒரு மூல திருக்கோண ஸ்தானத்துல இருக்காரு. 11ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு கும்பம். அதான் சோ அங்கதான் நடக்கப்படுது. சோ இதுதான் இது. ஆனா இதுக்கு தனியான ஒரு தாத்பரியமும் உண்டு. நம்ம எப்படி அதை பார்க்கணும், ஒரு அஸ்ட்ராலஜரா எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறதும் 3ஆம் இடம் 11ஆம் இடம் இல்லையா, 11ஆம் இடத்துல இருக்க. இப்போ சப்போஸ் மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அவர் வரப்போற, அவரோட பார்வை 3ஆம் இடத்தையும் பட போகுது. அப்போ என்ன காமட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னாக்கா 3, 11 இப்போ 7ஆம் இடத்துல வரும் பார்க்க போறார், ராகுவோட பார்வைப்பட போறது. ஸோ அதனால அதுவும் நல்ல இடம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ருணரோக சத்துஸ்தானம், நம்மளுடைய எல்லா இதுக்கும் எல்லா துஷ்மன்கள் எல்லாமே
நம்மளை விட்டு ஓடி போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த ரத்த ட்ரெயின்ல வருது. அதனால நமக்கு ஜாபுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வரும். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நமக்கு வந்து அதுக்கு வந்து 6ஆம் இடம் கரியர் இருக்கு இல்லையா, அது எனக்கு 2, 6, 10 அத்த ட்ரெயின்ல கரியர் வருது. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஜாப் ஆஃபர் நல்ல இதெல்லாம் வரும். நல்ல நல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அட் சேம் டைம் உங்களை விட்டு அது கொஞ்சம் முறை சன்னியாச யோகம் சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல்ல வந்து ராங்கா ஏதாவது மெடிசன் கொடுத்து அது உங்களுக்கு, ஏன்னா அது ருணரோக சதுர்த்தமா இருக்கிறதுனால அது 6ஆம் இடம்ங்கிறதுங்கும் போது உங்களுக்கு அதுல மெடிக்கல் பிராக்டிஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும். தப்பா டாக்டர் மருந்து கொடுத்து அது அலர்ஜி கிளர்ஜி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்ததுதான் நம்ம சொல்லிட்டோம். 11ஆம் இடம் வந்து உங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியானது, ரிசர்ச், சயின்ஸ், மெடிக்கல் அந்த மாதிரியான விஷயம், சோஷியல் மீடியா அந்த மாதிரி இதுல ரொம்ப லாபம் வரும் அப்படிங்கிறது இந்த தாத்பரியம் 3, 6, 11 அவருடைய இதுக்கு. இப்போ அவர் நீ உச்சம் அடைகிறத பத்தி பாத்துக்கிட்டேனாக்கா, உச்சம் வந்து அவர் கண்டிப்பா 3ஆம் இடம் நான் சொல்லிட்டேன், மிதுனத்துல ஒரு உச்சம் அடைகிற 3ஆம் இடத்துல உச்சம் அடைதா கண்டிப்பா கேது வந்து இதுல உச்சம் அடைவார். யாதுல? தனுர்ல. இப்போ இங்க கேத்துவும் ராகுவும் எதுக்கு ரிஷபத்துல கேது நீச்சமும் எதுக்கு விருச்சிகத்துல ராகு நீச்சமும் சொல்றா? ஏன்னு கேட்டா, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மோகினி அவதாரத்துல வந்து இவரை சொரபானுவை கட் பண்ணது யாரு? பெருமாள். அப்போ இந்த புதன் யாரு? பெருமாள். பெருமாளுடைய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம புதன் ஜேஷ்டா நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல செவ்வாய் அவருடைய பெரிய துஷ்மன். செவ்வாயோடைய வீட்டுல போய் அவர் இருக்கும்போது உங்களுக்கு அவர் இந்த இடத்துல நீச்சம் அடைகிறார். அதே மாதிரியே கேதுக்கு யாரு எனிமின்னு கேட்டா சந்திரன். சந்திரன் இந்த இடத்துல எக்ஸால்டேஷன் ஆற கிருத்திகா நட்சத்திரத்துல. சோ அதனால கேதுக்கும் இந்த இடத்துல நிச்சயம் அடைகிறது. அதுவும் அவர் எங்க நிச்சயம் அடைகிறது கேட்டா, உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னு கேட்டா அவர் மிருகசீஷன் இடத்துல நிச்சயம் அடைகிறது. அதே மாதிரியே இவர் வந்து ராகு வந்து எங்க நிச்சயம் கேட்டா எக்ஸாக்டா சொல்லணும்னு கேட்டா ஜேஷ்டா நட்சத்திரத்துல தான் அவர் நிச்சயம் அடைகிறார். ஓகேயா? சோ இதை நம்ம குறிப்பா நம்ம வச்சுக்கணும். சரி, இப்போ இதுக்கு வந்து இதுக்கு என்ன உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா இது காலபுருஷத்துல 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னாலே இது வந்து ஒரு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சீக்கிரட்டான ஏதாவது வேலைகள் நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் கணத்து தவளை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இந்த விருச்சிகம் வந்து ஒரு கிணறு இல்லையா? கிணறு யார் யாரெல்லாம் குகையில வேலை பண்றா, இந்த கறி எடுக்கிறது, டைமண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி குகையில வேலை பண்றது, அப்புறம் ஜெம்ஸ்டோன் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அயன் ரிலேட்டட், அதுக்கப்புறம் அக்கல்ட் நாலேஜ் நிறைய பேர் மந்திரவாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுல போய் மந்திரம் பண்ணுவா இல்லையா? சோ அந்த மாதிரி புதனோட இடத்துல வந்து புதன் மந்திர சித்தி வேற. அதனால அந்த இடத்துல அவர் நீச்சம் அடையும் போது தப்பான ஒரு இதை வந்து எடுத்துக்கலாம், தப்பான ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா, காரணம் கேட்டா, எப்படி கணத்து தவளை அப்படிங்கிறது, இந்த தவளைக்கு என்ன நினைச்சுக்கோ, கணத்துல இருக்கும்போது தனக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த உலகத்தை தவிர வேற, இந்த கணரை தவிர வேற எல்லாமே தான் உலகம், வேற எதுவுமே உலகம் இல்லைன்னு நினைச்சுக்கும். அதே மாதிரி ராகு போய் இந்த கணத்துல விழும்போது ராகுவால ரொம்ப நன்னா நீஞ்சி போக முடியாது. அப்போ அந்த சுத்தி சுத்தி அந்த கணத்துக்குள்ளதான் வரணும். சோ ஆரம்பத்துல உள்ள கீழே விழுக்கும் போது நமக்கு கண்ணு தெரியாது. ஆனா அதே இருட்டு நமக்கு பழகி போனதுக்கு அப்புறம் நமக்கு அங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும், நம்ம ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியும், நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் நமக்குள்ளேயே நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டா நம்மள, ஆனா நம்ம என்ன பண்ண முடியும், அங்க உள்ள வாழ்க்கை தான் நம்மளால பேச முடியும், வெளி மனுஷால் கிட்ட நம்ம பேச முடியாது. சோ அங்க உள்ள யார் யார் இந்த 8th ஹவுஸ்க்கு யார் ரிலேட்டட் சிக்னிபிகேஷன் கேட்டா, இந்த மாதிரி குகையில வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு இது சீக்கிரட்டா இருந்தாலும் நம்ம பகைவர்கள் அடிக்கணும், நம்ம நிறைய சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும். அதனால இவங்க என்னைக்கும் ஜாஸ்தி சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லயும் பிலீவே இருக்காது. அப்பா அம்மா ரிலேஷனா இருக்கட்டும், கணவன் மனைவி ரிலேஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிலீவ் இருக்காது. அவங்க எதை செஞ்சாலும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பாங்கன்னா, நல்ல விதமா பார்த்தேனாக்கா உங்களுக்கு வந்து மாதிரி இது போய் இந்த ரிக்ல வேலை பார்க்கறது, பெட்ரோல்ல வேலை பார்க்கறது, அந்த மாதிரி இது ஜெம்ஸ்டோன் எடுக்கிறது, இல்லாட்டா சில பேர் சிஏவா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிஏக்கும் நிறைய மறைச்சுகள் பண்ணணும். சோ அந்த மாதிரி புதன் வந்து கணக்கு, செவ்வாயோட வீடு வேற, அதனால இவங்க ஜாஸ்தி சிஏ எல்லாம் இருப்பாங்க. அட் தி சேம் டைம் இந்த நெகட்டிவ் வேன்னு பார்த்தோன்னாக்கா, ராகு இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நெகட்டிவ்ல போய் நம்மள கிரிமினல் ஆக்கி விட்டுரும். நம்ம வந்து ட்ரக் இது பண்றது, எடுத்துன்னு போய் ட்ரக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, ட்ரக் வியாபாரம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கொலை பண்றது, மர்டர் பண்றது, இந்த மாதிரியான விஷயம், இல்ல கெட்ட விஷயம், ப்ராஸ்டிடியூட் அது மாதிரிலாம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதியெல்லாம் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து 8ஆம் இடத்தை வந்து சுடுகாட்டுல போயிட்டு மந்திரங்கள் பண்றது, இந்த மாதிரியான மந்திரங்களுக்கும் ஈடுபாடு. ராகு வந்து மந்திர சித்தி வேற, அதனால மந்திரவாதியாவும் ஆர்த்துக்கலாம், நிறைய இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சோ இப்படி வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். அவங்களால யாரையும் எதுவும் நம்ப முடியாது. தே cannot டேக் அ டெசிஷன் themselves. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா எங்க சுத்தினாலும் அந்த வால் தான் தெரியுது, கணத்தோட வால் தான் தெரியுது. அதனால அவங்களுக்கு எதுவும் தெரியல. சோ உங்களால டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ராங் ஆளை போய் எடுத்துடுவாங்க. சோ ராங் பாத்துல போயிடுவாங்க. சோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேனாக்க,
நான் சொன்ன மாதிரி அவருக்கு யாரு விரோதம் அப்படின்னு கேட்டா சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 பேரையுமே அவரால சாப்பிட முடியாது. மத்தவ எல்லாரையும் கிரகணம் பண்ண முடியும். நான் ராகு சூரியனை போய் எங்கேயாவது வாயால முழுங்க முடியுமா? ஹி ட்ரை டு ஸ்வாலோ. முடியாது. அது மாதிரி சந்திரனையும் பண்ண முடியாது. அவள்லாம் பெருமா. அது மாதிரி செவ்வாயும் முடியாது. செவ்வாய் நெருப்பு கிரகம். அதனால அவரையும் முடியாது. ஏன்னா ராகுக்கு வந்து இது நெருப்புலாம் சரிப்பட்டு வராது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ராகு போய் இங்க நெருப்பு கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயில போய் மாட்டின்ட்டார். சோ அப்ப என்ன ஆகும்? அவருக்கு தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ தப்பிக்கிறதுக்கு எங்க இடம் கேட்டா பிப்த் ஹவுஸ்ல அவருக்கு அந்த மரணக்காரக அப்படின்னு சொல்லுவாங்க இடம் ராகுக்கு. சோ அந்த பிப்த் ஹவுஸ் யாருன்னு கேட்டா இந்த உல்டா இருக்கணும் இல்லையா, அவர் பார்வை உல்டா தான் போகும். ஒரு உல்டா பண்ணினாக்கா கடகராசி இருக்கு இல்லையா, கடகராசி தான் அவருடைய மந்திர சித்தி கொடுக்குறது. அப்போ கடகராசிங்கிறது எது? சந்திரனோட வீடு. சந்திரனுடைய காயத்ரி, சந்திரனுடைய மந்திரம், சுத்த ராகுவோட மந்திரம், இதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல அப்புறம் இல்லாட்டா ஜெம்ஸ்டோன் போட்டிருக்கும் போது இந்த நீச்ச ராகுவோட இது வந்து அந்த கெடுபலன்கள் உங்களை விட்டு போகும் இல்லையா. விட்டு போகும்போது நீங்க நல்லபடியா வரலாம். ஜாஸ்தி இந்த மாதிரி எல்லாம் ராகு எல்லாம் வந்து நீச்சல்லாம் அடையும் போது நம்ம வழங்க வேண்டிய தெய்வம் எதுக்கிட்டனாக்க சிவனை வணங்கும் போது, ஏன்னா சிவாயோட வீடு இல்லையா, அதனால சிவனை வணங்கும் போது ருத்ரன் ராகு யாரு கேட்டா ருத்ரனும் கூட. அதனால நீங்க வந்து ருத்ரம் சமக்கம் அது மாதிரி எல்லாம் நீங்க சொல்லும் போது இந்த இதுல இருந்து பண்ணலாம். ஜெம்ஸ்டோனும் போட்டுக்கலாம். சந்திரனோட அந்த இது பேர்லோட ஜெம்ஸ்டோன் போட்டுக்கலாம். இது மாதிரிலாம் போட்டுக்கும் போது இல்ல குரலும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுக்கும் போது உங்களுக்கு இந்த இதுல இருந்து கெடுபலன்கள் இருந்து விடுபடலாம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது நல்ல பதிவுல உங்களை திருப்பி சந்திக்கிறேன். வணக்கம்.